தந்தையின் பாதையில் தனயன். விஜய் வசந்த் பெயருக்கேற்றபடியே அரசியல் உலகில் வெற்றி பயணம் வந்து கொண்டிருப்பவர். அருமை தந்தை ஹெச் வசந்தகுமார் அவர்களின் மக்கள் பணி பாதையில் ஆர்வத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற உயர்ந்த எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு தன் தந்தையைப் போலவே எறும்பென சுறுசுறுப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். கன்னியாகுமரி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான விஜய் வசந்த் அத்தொகுதி மக்களால் 1,34,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் 2021ஆம் வருடம் ஜூலை மாதத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் முழு விருப்பத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரலாறு படைத்தார். தந்தை ஹெச் வசந்தகுமார் அவர்களின் இன்னொரு வடிவமாகவே விஜய் வசந்தை கன்னியாகுமரி தொகுதி மக்கள் பார்க்கின்றனர். மக்களுக்கு சேவை செய்வதற்கென்றே பிறந்தவன் நான் என்ற கொள்கையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் விஜய் வசந்திற்கு மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை நாம் கூறவும் வேண்டுமோ? இந்த 2.5 வருட காலத்தில் விஜய் வசந்த் கன்னியாகுமரி மக்களுக்காக எவ்வளவோ காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார். அவற்றில் சிலவற்றை நாம் பார்ப்போமா? தடைபட்டிருந்த 4 வழிச்சாலை பணிகளை மீண்டும் தொடங்குவதற்காக கூடுதல் நிதியாக 1041 கோடி ரூபாயை விஜய் வசந்த் கடுமையாக போராடி பெற்று தந்திருக்கிறார். விஜய் வசந்தின் தீவிர முயற்சிகளால் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விஜய் வசந்த் செய்த தொடர் முயற்சிகளின் பலனாக நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்தை புதுப்பிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜய் வசந்த் மக்களுக்காக இதை செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை நவீனப்படுத்தும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜய் வசந்த் மக்களின் நலனுக்காக செய்திருக்கும் மகத்தான திட்டம் இரட்டை ரயில் பாதை. அதற்கான பணிகள் துரித கதியில் நடக்கின்றன. சீசன் காலத்தில் மட்டுமே இயங்கக்கூடிய வேளாங்கண்ணி விரைவு ரயிலை நிரந்தரமாக இயங்கச் செய்வதற்கான நடவடிக்கைகளை விஜய் வசந்த் தீவிரமாக செய்து வருகிறார். கன்னியாகுமரியிலிருந்து களியக்காவிளை வரையான தேசிய நெடுஞ்சாலையை செப்பனிடுவதற்காக 14.9 கோடி ரூபாயை நிதியாக விஜய் வசந்த் பெற்றுத் தந்திருக்கிறார். தன் சொந்த செலவில் மக்களுக்கு கல்வி, மருத்துவ ஊக்கத்தொகை, விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகை என 1 கோடிக்கு மேல் செலவிட்டிருக்கிறார் விஜய் வசந்த். தன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பள்ளிக்கூட கட்டிடங்கள் கட்டுவதற்காக 2.15 கோடி ரூபாயை விஜய் வசந்த் ஒதுக்கி இருக்கிறார். தன் மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்நோக்கு கட்டிடங்களுக்காக 1.03 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார் விஜய் வசந்த். தன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சமூக நலக்கூடங்களுக்கு 1.2 கோடி ரூபாயை விஜய் வசந்த் சமூக அக்கறையுடன் ஒதுக்கி இருக்கிறார். சாலை மற்றும் நிழலகங்களுக்காக 1.2 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார் விஜய் வசந்த். ரேஷன் கடைகளுக்கு 76 லட்சம் ரூபாயை தன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறார் விஜய் வசந்த். கன்னியாகுமரி மாவட்டத்தின் மீனவர்களை காப்பாற்றவும் அவசர உதவிக்காகவும் ஹெலிகாப்டர் தளம் அமைக்க வேண்டும் என்பதற்காக அந்த துறையின் மத்திய அமைச்சரையும் கடல் பகுதி உயர் அதிகாரிகளையும் நேரில் சந்தித்து விஜய் வசந்த் கேட்டுக்கொள்ள விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதியை அவர்கள் தந்திருக்கின்றனர். நாகர்கோவில் வெட்டூர்ணி மடத்தில் தன் சொந்த செலவில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அலுவலகத்தை அமைத்து செயல்படுத்தி வருகிறார் விஜய் வசந்த். மேலாளர்,
அலுவலக உதவியாளர்கள் ஆகியோரை நியமித்து மக்களிடமிருந்து பல்வேறு விஷயங்களுக்காக வரும் மனுக்களை வாங்கி தன் கைக்கு வரும்படி செய்திருக்கிறார் விஜய் வசந்த். வாங்கப்படும் அந்த மனுக்களை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி விஜய் வசந்த் பரிந்துரைக்கிறார். டில்லியில் இருக்கும் நாட்களை தவிர மீதி நாட்களில் தன் கன்னியாகுமரி தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதை தன் வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார் விஜய் வசந்த். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் இல்லங்களில் நடைபெறும் நிகழ்வுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்கிறார் விஜய் வசந்த். பள்ளிக்கூட மாணவர்களையும் மாணவிகளையும் சந்திப்பதில்தான் விஜய் வசந்திற்கு எவ்வளவு ஈடுபாடு. இளம் தலைமுறையினரின் வளர்ச்சியில் எந்த அளவிற்கு ஆர்வமாக இருக்கிறார் விஜய் வசந்த். உழைக்கும் மக்களிடம் விஜய் வசந்திற்கு எந்த அளவிற்கு பாசமும் நேசமும். தன் தந்தை வசந்தகுமாரை போலவே ஏழைகளின் மீது அளவற்ற அன்பும் அக்கறையும் கொண்ட விஜய் வசந்தை நம்மால் போற்றாமல் இருக்க முடியுமா? பாரத் ஜோடோ யாத்ரா என்ற பெயரில் நடைபெற்ற இந்திய ஒற்றுமை பயணம் கன்னியாகுமரியில் ஆரம்பிக்க ராகுல் காந்தியுடன் சேர்ந்து நடந்தார் விஜய் வசந்த். சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, KS அழகிரி ஆகியோரின் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் விஜய் வசந்திற்கு. மக்களை நேரில் சந்தித்து மக்களுக்காக உழைப்பவனே உண்மையான தலைவன் என்று கூறி அதன்படியே வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த வழியில் செயல்பட்டவர் H. வசந்தகுமார். அதே வழியில் இப்போது செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் கன்னியாகுமரி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான விஜய் வசந்த். அதனால்தான் கன்னியாகுமரி தொகுதியின் மக்கள் எளிதாக அணுகும் நிலையில் இருப்பவர் எங்களின் நாடாளுமன்ற உறுப்பினரான விஜய் வசந்த் என்று பெருமையுடன் நற்சான்றிதழ் தருகின்றனர். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் காமராஜர். அந்த மக்களின் இந்த தீர்ப்பே போதுமே விஜய் வசந்தின் நிகரற்ற மக்கள் பணியை பாராட்டுவதற்கு. தொடர்கிறது விஜய் வசந்தின் ஈடற்ற மக்கள் சேவை. அது தொடரட்டும் தொடரட்டும். அவரை நாம் வாழ்த்துவோம், போற்றுவோம். தொடரட்டும் அவரின் மக்கள் பணி.